கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. எவருக்கும் இடம் உண்டு. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஆதியாகமம் 6:19. பேழைக்குள்ளே எல்லாருக்கும் இடம் இருந்தது. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு உலகத்திற்கு இறங்கி வந்தபோது சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாதிருந்தது என்பது மிகவும் வினோதமானதாயிருக்கிறது. ஆயினும் பேழையாகிய அவருக்குள் சர்ப்பத்தை போன்றவர்களும் சிங்கத்தை போன்ற கொடூரமானவர்களும் கூட இடம் இருப்பதை நாம் காண்கிறோம். நீர் யாராயிருந்தாலும் நீர் சரீர பிரகாரமாக, மனநிலை சம்பந்தமாக, உணர்ச்சியின் அடிப்படையில், ஆவிக்குரிய ரீதியில், சமூக ரீதியில் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் நீர் கிறிஸ்துவிடம் வரலாம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. யோவான் 6:37 என்று அவர் கூறுகிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பான பண்ண கடவன். யோவான் 7:37 என்று அவர் யாவரையும் வரவேற்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் அவரது இருதயம் விசாலமாய் திறந்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, உம்மை குறித்து என்ன? உமது இருதயம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. யாருக்காயினும் நீர் உமது இருதயத்தை விசாலமாக திறவாதவராயிருக்கிறீரா? பேழையில் இடம் மாத்திரமல்ல, பல அறைகளும் இருந்தன. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி. ஆதியாகமம் 6:14. தேவ பிள்ளையே, கிறிஸ்துவில் உனக்கே உரிய தனி சிறப்பான இடத்தை நீ கண்டுபிடித்திருக்கிறாயா? அவருக்குள் உன்னுடைய ஸ்தானம் யாது என நீ அறிந்திருக்கிறாயா? கிறிஸ்துவில் உனக்குள்ள உரிமைகளையும் சிலாக்கியங்களையும் குறித்த அறிவு உனக்கு உண்டா? கிறிஸ்து இயேசுவுக்குள் உனக்கென்று வைக்கப்பட்டுள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாயா? ஆமேன்.